சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட சவால் விடுறாங்க. இந்த 2 நாளைக்கு உன் 2 பிள்ளைங்களும் உன் கூட இருக்க முடியாத மாதிரி பண்றேன் பாரு. உனக்கு இது தேவைதான். ரொம்ப திமிரு பிடிச்சு ஆடுற. உன் திமிர அடக்க தான் போறேன். அப்படி இப்படின்னு வந்து பேசுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. என்னையும் என் புள்ளையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. நீயாவே எடுத்துட்டு வந்து கொடுப்ப அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் தாமரையும் வெளியில கிளம்பிடுறாங்க. உன் புள்ளைய கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபோன் பண்ணி நானே போய் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திமிரை பார்க்க போறாங்க அவங்க அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி செம கெத்தா பாத்தீங்கன்னா மோதிரத்தை போய் அடகு வச்சிடுறாங்க. அடகு வச்சு காசு ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா ஃப்ளைட்ல போறேன் நான் இங்கேருந்து சென்னைக்கு போக லேட் ஆகும். ஃப்ளைட்ல போனா 1/2 மணி நேரத்துல போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃப்ளைட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இறங்குறாங்க. அங்க கருப்பு கிட்ட லொகேஷன் கேட்டு பாத்தீங்கன்னா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இங்க தான் இருக்கும் அப்படின்னு லொகேஷன் அனுப்பிச்சு விட்டதும் இதுக்காக லொகேஷன் எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது தமிழ்ச்செல்வி செம்ம கெத்தா வந்து கார்ல வந்து இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு கருப்புக்கு மலருக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா இப்படி பண்ற நீ? குழந்தை தான் இருக்கான்ல, அழகர் தான் உங்ககிட்ட இருக்கான்ல, அப்புறம் எதுக்காக இப்படி வந்து சண்டை போடுற மாதிரி வந்து குழந்தை வாங்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கருப்பு கேக்குறாங்க. இப்ப தமிழ்ச்செல்வி இப்ப பேசி முடிச்சிட்டீங்களா, நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து என்கிட்ட அழகரே இல்லை, என்கிட்ட வந்து எனக்கு தெரியாமலே அழகரை தூக்கிட்டு திருடிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட 2 குழந்தையுமே இல்லை, என்கிட்ட வந்து எந்த குழந்தையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் நேரா மீட்டிங் எங்க நடக்குதுன்னு கேட்டு மீட்டிங் ஆளுக்கே போறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருமா நீ, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சேது பார்த்தீங்கன்னா வந்து இருங்கண்ணே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்றாங்க. அங்க இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும் அது தமிழ்ச்செல்வி அவங்களோட சேதுவோட முன்னாள் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி உள்ள வந்து குழந்தை என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சேது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அவசரம், அழகர் தான் இருக்கான்ல, தகவல் தான் சொல்லிடுச்சு இல்லை, இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க நம்ம தமிழ்ச்செல்வி நடந்த இது எல்லாத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம்.